ஹலோ தமிழ், எப்படி இருக்கீங்க? நீங்க பத்மனுங்க, புதுவோட ஃப்ரெண்டு. போன வாரம் யோகா கிளாஸ்ல மீட் பண்ணமே. ஓ, மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி. பத்மன் எப்படி இருக்கீங்க? என்ன இந்த பக்கம்? ஹலோ, நான் கேட்க வேண்டிய கேள்விங்க. எங்க வீடு இங்க தான் இருக்கு, நீங்க எங்க இங்க? சும்மா விடுமுறை நாள் தானே, அதான் அப்படியே வந்தேன். அப்போ வாங்க பாஸ், எங்க வீடு இங்க தான் இருக்கு, போலாம் வாங்க. இல்ல இல்ல இல்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் பத்மன். அட வாங்க பாஸ், தோதான் இருக்கு, வாங்க போலாம். இவ்வளவு அன்பா கூப்பிடுறீங்க, என்னால மறுக்கவே முடியல. சரி வாங்க போலாம். வாங்க. அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன், யோகான்னு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா? மிகுந்த ஈடுபாடு கிடையாது, ஈடுபாடு இல்லை என்றும் சொல்ல முடியாது. தமிழ் ஆச்சரியமா இருக்குங்க, தமிழ்லயே பேசுறீங்க. எனக்கும் தாங்க. உங்களுக்குமா? ஏன்? ஒரு தமிழ இன்னொரு தமிழனை பார்த்து தமிழ்லயே பேசுறீங்கன்றான், ஆச்சரியம் தானே? ஐயா மன்னிச்சுக்கங்க, நீங்க பேண்ட் சட்டை போட்ட பாரதின்னு தெரியாம போச்சு. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. வாங்க தமிழ், உட்காருங்க. நன்றி பத்மன். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? குழம்பி வேணாம், தேநீர் கொடுங்களேன். குழம்பி? அட காஃபி வேணா, டீ கொடுங்கன்னு சொன்னாங்க. பாஸ் காமெடி பண்றீங்க பாஸ். நீங்க இருக்கிறது லண்டன்ல, குழம்பி கொட்டை வடி நீர்னு. பத்மன், நான் இருக்கிறது லண்டன்ல தான், ஆனா நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு தமிழன் கிட்ட தானே. குழம்பி கொட்டை வடி நீர்னு சொல்றதுல என்னங்க தப்பு? பாஸ் திரும்பவும் காமெடி பண்றீங்க பாஸ். காஃபி டீன்னு சொல்றதுல என்னங்க தப்பு? டோன்ட் யூ லைக் இங்கிலீஷ்? No Padman, no. I like English. At the same time, I love Tamil. Can I ask you something? When you speak in English, do you mix any other language? No, not really. அப்புறம் ஏங்க தமிழ் பேசுறப்ப மட்டும் ஆங்கிலத்தை கலக்குறீங்க? அதுக்கு என்ன அவசியம்னு கேட்குறேன். நான் ஆங்கிலம் வேணான்னு சொல்லல, தமிழ் பேசுறப்ப மட்டும் வேணான்னு சொல்றேன். தமிழ், நீங்க பேசுறதுக்கும் உங்க அப்பியரன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இந்த கண்ணாடி, ஜோல்னா பை, தாடி, முகத்துல கொஞ்சம் சோகம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களை சொல்லி தப்பு இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற கேட்குற எல்லா ஊடகங்கள்லையும் தமிழ் பேசுறவனை அப்படித்தானே காமிக்கிறாங்க. பத்மன், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆங்கிலத்தால் இதுவரைக்கும் அழிந்து போன மொழிகள் 50க்கும் மேல. இன்னைக்கு நம்ம தமிழ்ல பேசலன்னா இந்த அழிந்து போன மொழி தொடரில் அடுத்ததாக வருவது நமது தாய்மொழியாகத்தான் இருக்கும். எப்படிங்க அழிஞ்சு போகும்? நம்ம தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம எங்கீங்க தமிழ்ல பேசுறோம்? தமிழ்ல பேசினா காமெடின்ல சொல்றோம். இன்னைக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துற இந்த காஃபி, டீ, சேர், டேபிள், கப்பு, மக்கு, பேண்ட், ஷர்ட், இந்த சொற்களை எல்லாம் இப்படியே விட்டுட்டோம்னா ஒரு காலகட்டத்துல இந்த சொற்கள் மட்டும்தான் இருக்கும், தமிழ் இருக்காதுங்க. தமிழ் டீ எப்படி இருக்கு? ஐம் சாரி, தேநீர் எப்படி இருக்கிறது ஐயா? கவனிச்சிங்களா பத்மன், ஒரு சின்ன தமிழ் வாக்கியத்துல எத்தனை ஆங்கில சொற்கள்! அருமை அருமை. தமிழ் ஓட்டுறீங்க பாத்தீங்களா? நான் அருமைன்னு சொன்னது உங்க தேநீரங்க. ஓ, ஒன்னு யோசிச்சு பாத்தீங்களா? நாமளே இப்படி தமிழ்ல பேசினா நமக்கு பின்னாடி வரப்போற சந்ததிங்க ஃப்ரெண்டோட பசங்க இவங்களை எப்போ